நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல 2 பேப்பர் தானே இருக்கு. ஆனா ஸ்ருதி என்கிட்ட நிறைய பேப்பர்ல சைன் வாங்கினாங்க. அப்ப மீதி பேப்பர் எல்லாம் எங்க போச்சு? எனக்கு அஸ்வினோட கையெழுத்து வேணும். எதுக்கு? ஏன்னா நான் அவரை அழைக்கணும்னு நினைக்கிறேன். இது பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கோம். உங்க செயின் கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல ஸ்ருதி. அஸ்வின் இங்க இல்லாதது பல வகையில உங்களுக்கு தானே நல்லது. அக்காவை டைவர்ஸ் பண்ணுங்க. ஏன் ஸ்ருதி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்துற அளவுக்கு நீ துணிஞ்சிருப்ப. உன் மேல நான் வச்சிருந்த காதலை உனக்கு சாதகமா நீ பயன்படுத்திக்கிட்டல ஸ்ருதி. இந்த டெலிவரி பாய் சொல்றத பார்த்தா பாவின் அந்த 2 இடங்களையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம ஸ்பிளிட்ட போய் தேடலாம். அதனால நீங்க ஒரு இடத்துக்கு போலாம், நானும் ஒரு இடத்துக்கு போகலாம். ஓகே சரி. ஸ்ருதி தயவு செஞ்சு ப்ளீஸ் கேர்ஃபுல்லா இருங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஓகே சரி கிரிஷ், நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? அவங்க 2 பேரும் எங்க போனாங்க? என்னடாச்சு? அவங்க 2 பேரும் அவங்க 2 பேருக்கு என்ன? எங்க போனாங்க 2 பேரும்? எங்கேயோ போயிட்டானுங்கன்னா எங்க போனானுங்க? நான் இப்பவே வீட்டுக்கு போறேன். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நான் போறேன். பாரு அஞ்சலி, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. நான் சொல்றது உண்மைதான் அஞ்சலி. எதையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நான் வளரல. நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க என்ன பார்த்திருந்தாலும் சரி, அதுல உண்மை இல்ல. இங்க பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏது புரிய மாட்டேங்குது. சரி, உங்களுக்கு அவர் மேல சந்தேகமா இருக்குல்ல? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் இப்பவே அவருக்கு போன் பண்றேன். எல்லாமே கிளியர் ஆயிடும். நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஓகே? ஒரு நிமிஷம் அத்தை, அவர் பிஸியா இருக்காரு. இதோ இப்ப போன் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் உங்க சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆயிடும். கொஞ்ச நேரம். சொல்லுங்க பாஸ். இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேளு. இப்பவே இந்த நிமிஷமே அந்த நலனுக்கு கால் பண்ணு. அந்த இடத்தை எரிச்சு சாம்பலாக்க சொல்லி உடனே நீ அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு.
அந்த இடத்தை எப்படி எரிக்கணும்னா அது அப்படியே ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். அந்த ஆக்சிடென்ட்ல அந்த அஸ்வின் இறந்து போயிட்டான்னு ஊர் முழுக்க பேசணும். நான் சொன்னது புரிஞ்சதில்ல? இதுவா? ஆமாக்கா, அங்கெல்லாம் அங்க இருந்து தான் வருவாங்க. என்னன்னு தெரியல, என்னையும் உள்ள எல்லாம் போக விட மாட்டேங்கிறாங்க. அப்படியா? ஆமாக்கா. சரிப்பா, ரொம்ப நன்றி. சரிக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ இவன் தான் அந்த ஆளு. அவங்க ரெண்டு பேரும் எங்க? காது கேட்கலையா உனக்கு? உன்னைத்தானே கேக்குறேன். அவங்க ரெண்டு பேரும் எங்க? உனக்கு தெரியுமா தெரியாதா? அவங்கள பார்த்தா நானே கேட்டு சொல்றேன். என்னடா சொல்ற நீ? இங்க பாரு, இவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் ஆகணும். வாங்கடா. இவங்க ஏதோ ரியாக்ட் பண்ணாம இருக்கான். ஏன் எதுவும் பேசாம எங்க இருந்து போயிட்டான்? சொல்லுங்க கிருஷ். யாருமே இல்லையா இந்த இடத்துல? இப்ப என்ன செய்யறது? இவ அந்த ஆள் தானே? அப்படின்னா கண்டிப்பா அஸ்வினி இங்க தான் இருக்கணும். இவங்க என்ன செய்ய போறாங்க?
டேய் வேலை சீக்கிரம் ஆகட்டும். அதை விட்டுட்டு இங்க வாங்க, மத்த பொருள்லாம் எடுத்துட்டு போங்க. ஸ்ருதி என்னோட போனை கட் பண்றாங்க. இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் அமைதியா இரு அஞ்சலி. எப்படி அமைதியா இருக்க சொல்றீங்க அத்தை? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஸ்ருதியும் போன் கட் பண்றாங்க. உங்களுக்கு வேற சந்தேகம்ன்றீங்க. என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும்? முதல்ல நீ கொஞ்சம் அமைதியா வந்து உட்காரு. ஹரி பிரகாஷ், கொஞ்சம் சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. இந்த மஞ்சளி முதல்ல தண்ணி குடி. எல்லாமே போய், எல்லாமே போய், மிகப்பெரிய போய். நீ நீ ஒரு தடவை மாப்பிளைக்கு போன் பண்ணி பேசி பாரு. எப்படி பேச சொல்றீங்க அத்தை? அவர் தான் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸ்ருதி ஏன் போனை கட் பண்றாங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் அமைதியா இரு அஞ்சலி, பொறுமையா இருமா, ரிலாக்ஸ். அக்கா என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? பிரியா, பிரியா, நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லுங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் போய், எல்லாமே சுத்த போயின்னு. சரிக்கா, நடக்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய போய். இதெல்லாம் போய் தான். ஆனா என்னாச்சுக்கா? ஸ்ருதியும் ஸ்ருதியும் அவருக்கும் நடுவுல பிரியா, பிரியா, நீங்களாவது அத்தை கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் பொய்ன்னு. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. இது தண்ணிடா. இந்த கேன்ல எப்படி தண்ணி வந்துச்சு? பைத்தியக்காரனுங்களா? இதுல கெரசின் தானடா இருக்கணும். தண்ணி எப்படிடா வந்துச்சு? ஏன் எதுவும் பேசாம நிக்கிறீங்க? பதில் சொல்லுங்கடா, சொல்றா. நான் போய் என்னன்னு பாக்குறேன். இங்க வாடா, ஒழுங்கா கண்டுபிடி. இத பண்ணது யாரு, எப்படி பண்ணாங்கன்னு பாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் எல்லா கேனையும் செக் பண்ணி தான் கொண்டு வந்தேன். யார் இதுல தண்ணியை மாத்தி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மிஸ்ஸஸ் ஸ்ருதி யஷ்வந்த் இங்க வந்தாச்சு. முதல்ல போய் கண்டுபிடிங்கடா, கெரசின் கேன்ல யார் தண்ணி ஊத்துறான்னு. அம்மா எனக்கு உதவி பண்ணதுக்கு நன்றிமா. அம்மா தாயே,
நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஹலோ கிரிஷ், அஸ்வின் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்து ஆனா ஸ்ருதிகா எங்க வந்தா? அவ சேஃபா இருக்கணும். அவ தனியா அங்க வந்திருக்கவே கூடாது. ஆனா ஒருவேளை அவ வெளியே இருக்கான்னா இதுக்கு மேல நான் உள்ள இருக்க கூடாது. என்னடா லூசுங்களா நீங்க? ஒரு சின்ன வேலையை கொடுத்தா கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? ஏன் என் முகத்தை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க, போங்க. தண்ணியால உன் பிளான் வீணா போயிடுச்சா? வாவ் ஸ்ருதி, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டி ஆகணும். இந்த அப்பாவியான முகத்துக்கு பின்னாடி இவ்வளவு புத்திசாலித்தனமா, எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிட்டல நீ, அதுவும் எனக்கு எதிராவே. ஆனா இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, இவ்வளவு மோசமான எண்ணங்கள் எல்லாம் உன் மனசுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா, நான் உன்னை இதை விட அதிகமாவே காதலிச்சிருந்திருப்பேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்கிட்ட நீ என்ன சொன்ன? நீ அஸ்வினை வெறுக்கிறதா சொன்னல, அவனை பழிவாங்க நினைக்கிறேன்னு சொன்னல. அவரு என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டாரு சாம். நீங்க முதல்ல அக்காவுக்கு உடனே டைவர்ஸ் கொடுங்க. நான் உங்களுக்காக இதோ இந்த கயிறை கொண்டு வந்திருக்கேன். இது எனக்காகவா? நீ எனக்கு கிடைப்பேன்னு நான் எவ்வளவு மாசமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எனக்கு கடைசியா பண்ணது இதானா? போய் நீ என்ன ஏமாத்தி இருக்க, அவ்வளவுதான். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ஸ்ருதி, ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை மட்டும் ஸ்ருதி. ஒருவேளை இந்த பொய்யெல்லாம் உண்மையா இருந்தா இன்னைக்கே நான்... ஆமா, நான் சொன்னதெல்லாம் போய் தான். நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை ஏமாத்தினேன். ஏன்னா உங்களுக்கு அதுதான் தேவை. உங்களை மாதிரி ஒரு மோசமான ஆளுக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுற எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்க எத்தனை பொய் சொன்னீங்க நான் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா உங்களுக்கே எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரையும் நீங்க எப்படி ஏமாத்திருக்கீங்கன்னு. இப்படி எல்லாம் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதெல்லாம் எதுக்காக? ஜஸ்ட் ஒரு உயிருக்காக தானே? இல்ல ஸ்ருதி, எல்லாம் உனக்காக. போய், இது எல்லாத்தையும் நீங்க பணத்துக்காகவும் அஸ்வினோட சொத்துக்காகவும் தான் பண்ணிருக்கீங்க. ஆம், எப்பவும் போல இன்னைக்கு நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் நான் பண்ணதே உன்னை அடையணுங்கிறதுக்காக மட்டும்தான். இதெல்லாம் உனக்காக மட்டும்தான். உங்களுக்கு பணத்தை விட முக்கியம் வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் நீங்க அந்த பொய்யான உயில் மேல அஸ்வினோட கையெழுத்து வாங்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க. அப்புறம் அவர் கொலை பண்றதுக்கு பிளான் போட்டீங்கல்ல. நீங்க என்ன நினைச்சீங்க ஷாம்? நான் அமைதியா இருந்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போவேனா? இப்பதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பமாயிருக்கு. நீயும் பாத்துட்டே இரு. அஸ்வினோட கதையை அன்னைக்கே நான் முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணேன். ஏர்போர்ட்ல இருந்து அஸ்வினை கிட்னாப் பண்ண அன்னைக்கே முடிச்சிருப்பேன். அத கூட உன் கண்ணு முன்னாடியே அந்த வேலையை பண்ணணும்னு நினைச்சேன். ஒருவேளை அந்த வேலையை நான் அன்னைக்கே பண்ணியிருந்தா அஸ்வினை காப்பாத்துவேன்னு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டேன்.
15 நாள் மட்டும்தான் அவனுக்கு வாழ கொடுத்து வச்சிருக்க. அது கூட அந்த புயலால மட்டும்தான். ஆனா இன்னையோட அந்த 15 நாள் டைமும் முடிஞ்சு போச்சு. இப்போ அஸ்வினை உயிரோட வச்சிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்ல அஸ்வின் இறந்து போயிட போறாரு.